ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करते हैं यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? இன்னைக்கு ஒரு புதிய நாளுக்குள்ள வரும்படியாக கடந்த நாள் கர்த்தர் பாதுகாத்து இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். आज एक नए दिन में प्रवेश करने के लिए पिछले दिन परमेश्वर ने संभाल कर नए दिन दिए हैं. தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நாம பிரவேசித்திருக்கிறோம். हम परमेश्वर को धन्यवाद कह के इस दिन में प्रवेश किए हैं. வேதமடிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार आपसे मिलने में நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज की वचन की ओर जाएंगे. हबक्कुक 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 19 இல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 19वें वचन कहा गया है, என் கால்களை மான் கால்களை போலாக்கி मेरे पांव को हरनी के समान बना देता है உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். और वो मुझको ऊंचे स्थानों पर चलाता है. அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है. என்ன சொல்லப்பட்டிருக்குது? क्या कहा गया है? என் கால்களை மான் கால்களை போலாக்கி मेरे पांव हरनों के समान बनाकर உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். और मेरे ऊंचे स्थानों पर चलाता है. பலவீனமான ஒரு காரியமா காணப்படுகிறது நம்ம வாழ்க்கையில. हमारे जीवन में बलवीनता के कार्य होते हैं. சோத்ரம் நம்முடைய கால்கள் சில நேரங்களிலே சோத்ரம் பலவீனம் அடைகிறது. हमारे पैर कुछ समय पर बलवीनता में चले जाते हैं. கால்கள் சில நேரங்களில் தவறான பாதைக்குள்ளாக செல்லுகிறது. हमारे पांव कुछ समय गलत मार्गों पर चलते हैं. சோத்ரம் அந்த சமயங்களிலே उस समयों पर சோத்ரம் ஆண்டவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்குகிறார். उस समय परमेश्वर हमारे पैरों को हरनी के समान बनाता है. बलப்படுத்துகிறார். एक बलवंत करता है. அதுக்குள்ளாக வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். उसके अंदर एक सामर्थ को देता है. बलப்படுத்தி वो बलवंत करके மான் கால்களை போலாக்கி ये हरिणों के समान बनाकर உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். और ऊंचे स्थानों पर मुझे चलाता है. சொல்லுங்க பாத்தீங்களா? कुछ लोग कहते हैं என்னால் நடக்கவே முடியவில்லை. मैं चल नहीं पाता. இந்த மேட்டை ஏறி போக முடியவில்லை. ये बड़े जो ऊपरी स्थल पर चढ़कर नहीं जा सकते. மலையை ஏற முடியவில்லை. इस जगह को नहीं पार कर இந்த पाते. ரோட்டை என்னால கடக்க முடியவில்லை. इस रोड को हम पार नहीं कर पाते. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं ஸ்தோத்திரம், உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவார். वो ऊंचे स्थानों पर आपको चलाएगा, உங்களை பலப்படுத்துவார். आपको बलवंत करेगा, கால்களை आपके पांव को மான் கால்களை போலாக்குவார். हरिणी के समान बनाएगा. ஓடுவீங்க, आप दौड़ेंगे, இருக்க மாட்டீங்க. आप नहीं बैठेंगे, ஊழியத்துல ஓடுவீங்க, सेवकाई में दौड़ेंगे, வேலையில ஓடுவீங்க, कामों में दौड़ेंगे, காலேஜுக்கு ஓடுவீங்க, कॉलेज के लिए दौड़ेंगे. இப்படி பலனை वैसे एक बल को ஆண்டவர் கொடுப்பாரா? परमेश्वर आपको देगा. கலங்காதீர்கள். व्याकुल मत होइए. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். आज दिन दिए गए वचन के लिए धन्यवाद. ஆண்டவரே, மான் கால்களை ஆக்கி ये हरिणों के पैरों के समान உயரமான बदलकर ஸ்தலங்களிலே ऊंचे स्थानों पर பிள்ளைகளை நடக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके बच्चों को चलाने के लिए प्रार्थना சோர்வான करते हैं. நிலையில் இருக்கலாம், निराशपन में होंगे, துக்கமான நிலையில் இருக்கலாம், दुख के साथ होंगे. என்னால முடியாது, ये मुझसे नहीं होगा, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, मैं एक कदम आगे नहीं बढ़ सकता. பலப்படுத்தும், उन्हें बलवंत உயரமான कीजिए, ஸ்தலங்களுக்கு கொண்டு போகும். ऊंचे स्थलों पर लेकर जाइए, ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु के नाम से मांगते पिता, आमेन. आमेन.